அனைவருக்கும் வணக்கம். லைக்காவுடைய GS16 அண்ட் CS20 அந்த TGBSனுடைய பாக்ஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய CS20 கண்ட்ரோலர், இது GS16 ஆண்டனா. இங்கே வந்து சார்ஜர் கேபிள் இருக்கும், இங்கே வந்து நம்ம சார்ஜர் இருக்கும். இந்த ரெண்டு சின்ன பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆண்டனாவில் போடுற பேட்டரி, ஓகேங்களா. அதே நம்மளுடைய இங்கே ஒரு பேட்டரி இருக்கும் பாருங்க, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து CS20ல் போடுற பேட்டரி, கண்ட்ரோலரில் போடுற பேட்டரி. ஸோ இங்கே ஒரு பேட்டரி இருக்கும், இங்கே ஒரு பேட்டரி இருக்கும். அதே மாதிரி ரெண்டு தான் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். இந்த ஆண்டனா வந்து இப்படித்தான் எடுக்கணும். இந்த தான் நம்மளோட GS16 போட்டு பார்த்தீங்களா, ஹை ப்ரிசிஷன் GNSS. இந்த GNSSனா என்ன அர்த்தம்னா குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சென்சார்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றி வைக்கக்கூடாது. எப்பயுமே நீங்கள் வந்து இதை என்ன பண்ணணும்னா இப்படித்தான் வைக்கணும். இதுதான் வந்து அதனுடைய அமைப்பு. இங்கே வந்து சார்ஜர் கேபிள் இருக்கணும். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு தெரியும் கண்ட்ரோலர். இதை எடுக்கும் போது பார்த்தா இப்படியே எடுக்கணும், வைக்கும் போது திரும்ப அப்படியே இப்படி திரும்பணும். நீங்கள் மாற்றி வைக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு பாக்ஸ் வந்து உங்களுக்கு லாக் ஆகும். இது வந்து கிளாம்பு, நம்மளுடைய அந்த போலில் வந்து மாட்டக்கூடிய கிளாம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா CS20ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கும். இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த மாடல்னு போட்டிருக்குங்களா, அதில் CS20 அப்படின்னு போட்டிருக்கும். இது வந்து அதனுடைய அமைப்பு. இது வந்து ஸோ ஒரு பாக்ஸில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி திரும்ப வைக்கணும். எடுக்கும்போது வேகமாக எடுத்துருவோம், அதை வைக்கும் போது மாற்றி வச்சிட்டோம்னா அது சரியாக லாக் ஆகாது, அந்த ப்ராப்ளம் ஆகும். அதனால் எப்பயுமே ஒரு அது TGBSஓ GPSஓ TSஓ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் அதை இங்கே ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது எடுத்த உடனே அதை உள்ள இருக்கிற பார்ட்ஸ் ஒன்று எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணணும் என்னென்ன இருக்கு, எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டு அப்புறம் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கும் நம்ம அதே மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இதோடைய பொசிஷன். இதோ இந்த ரெண்டு பேட்டரி வந்து ஆண்டனாக்குள்ளது. இது இந்த ரெண்டு பெரிய பேட்டரி வந்து CS20க்கு உள்ளது. ஸோ இதுதான் என்னுடைய ப்ரொசீஜர். இப்போ ஆண்டனாவில் எப்படி பேட்டரி இன்சர்ட் பண்றது, கண்ட்ரோலரில் எப்படி பேட்டரி இன்சர்ட் பண்றது அப்படின்னு நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்றேன். தேங்க்யூ.